உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நமக்கு வள்ளல் பெருமானை மிகப்பெரிய அறிவு, ஞான அறிவு மிக்கவர் அப்படின்னு தானே புரியும். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா சொல்கிறாரு தன்னை பற்றி? அற்ப அறிவு கொண்டவன் அப்படிங்கிறார். ஆச்சரியமாக இருக்குல்ல? அவர் தன்னை பற்றி உணர்வது அற்ப அறிவு கொண்டவன் அப்படின்னா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் நமக்குள் தோணணும். ஆனால் நாம் என்ன ஆட்டம் ஆடுறோம்ல, எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு பேசுகிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் தன்னை பற்றி சொல்லும்போது அற்ப அறிவுன்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது அப்படியே துடிக்குது நமக்கெல்லாம். இவரா அற்ப அறிவு? சமூகத்துக்கே ஞானத்தை அள்ளி கொடுத்திருக்கிறாரு, இவருக்கு அற்ப அறிவு அப்படின்னு தோணுது. அப்படி விளக்குகின்ற ஒரு பாடலையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலலாம் தொட்டில் கட்டுவோம் தெரியுமா? குழந்தை பிறந்தாச்சுன்னா தொட்டில் கட்டுவோம். அப்புறம் அம்மாவோட புடவையில் தொட்டில் கட்டுவோம். ஆத்தங்கரை ஓரமாக மரத்துலலாம் அந்த வேலை செய்து கொண்டிருக்கின்ற பெண்கள் தன்னோட சேலையில் தொட்டிலை கட்டி அதில் குழந்தைய தூங்க வச்சிட்ருப்பாங்க. பக்கத்தில் வயலில் வேலை செய்வாங்க. இப்படியான தொட்டில் கலாச்சாரங்கிறது நமக்கு தெரியும். பெரும் செல்வந்தர்கள் வீட்டில் தொட்டிலில் பட்டு துணியெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் மிக உயர்வான ஒரு தொட்டில் எதுனா அம்மாவோட புடவையில் கட்டுற அந்த தொட்டில் தான். வள்ளல் பெருமானும் 2 தொட்டிலை பற்றி பேசுகிறாருங்க, 3 தொட்டிலை பேசுகிறார். அது என்னென்ன தொட்டில் பார்க்கலாமா? துருவிழா வைர தொட்டிலே தங்க தொட்டிலே பல இருந்திடவும் திருவிழா பொத்தை தொட்டிலிற் செவிலி சிறியனை கிடத்தினாள் என் தாய் பிரிவிழா தனிமை தலைவ நீ பெற்ற பிள்ளை நான் எனக்கிது பெருமோ கருவிலாய் நீ இத்தருணம் வந்து இதனை கண்டிடில் சகிக்குமோ நினக்கே. மாயையின் விளக்கம் அப்படிங்கிற பகுதியில் 6ஆம் திருமுறையில் 3550வது பாடலாக இது இருக்கு. இதில் வைரத்தொட்டில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. வைரத்தொட்டிலாம் தங்க தொட்டிலாம், அதுவும் துருவிழா வைரத்தொட்டில் அப்படிங்கிறார். வைரத்தொட்டில் எங்க துருப்பிடிக்குமா? இல்லை. அப்போ துருவே இல்லாத அந்த வைரத்தொட்டில், தங்கத்தொட்டில் இதெல்லாம் இருக்குது ஊரில். ஆனால் என்னோட அம்மா எனக்கு என்ன கட்டினாங்க அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதில் மிக முக்கியம் அந்த பொத்தை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அந்த வார்த்தை எவ்வளோ அடர்த்தியான வார்த்தைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாடல்ல பயணிக்கலாமா? துருவிழா வைரத் தொட்டிலே தங்கத் தொட்டிலே பல இருந்திடவும். ஊரெல்லாம் இவ்வளோ தொட்டில் பல இருக்கு. வைரத் தொட்டில் இருக்கு, தங்கத் தொட்டில் இருக்கு, ஊரெல்லாம் இருக்கு. ஆனால் எங்கிட்ட இல்லை, நான் படுக்கிறதுக்கு இல்லை, என்ன படுக்க வைக்க எங்கள் அம்மா கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது ரெண்டும் இல்லாமல் என்ன இருந்துதான் அதுக்கு சொல்கிறார் பாருங்க. திருவிழா பொத்தை தொட்டிலில் செவிலி சிறியனை கிடத்தினாள். திருவே இல்லாத பொத்தை தொட்டிலில் செவிலி என்னை கிடத்தினாள் அப்படிங்கிறாரு. அதாவது திரு இல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வம் இல்லாத, துரு இல்லாதன்னு வைரத்தொட்டில் ஆரம்பிக்கும் போது திரு இல்லாத பொத்தை தொட்டில் அப்படிங்கிற. பொத்தைனா என்னது? பொத்தை விழுந்துடுச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அங்கே ஓட்டை விழுந்துடுச்சு அப்படின்னா புடவையில் கிழிஞ்சு போயிருக்கு. பலகாலமாக கிழிஞ்சு போன தொட்டிலில் அவரை போடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் பொத்தை அப்படின்னா என்ன தெரியுமா? திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பொத்தை மேடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க. அது என்னன்னா பழங்காலத்தில் இருந்த சித்தர்கள் அங்கே குடியிருந்ததாக ஒரு ஐதீகம் நிலவுகிறது. அப்புறம் பக்கத்தில் குன்னத்தூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பொத்தை மேடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அது என்னன்னா மிக உயர்வாக ஒரு 100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேடு. அந்த மேட்டில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழி அங்கே இருக்குது. இந்த ரெண்டையும் பொருத்தி பாருங்கள். அப்போது சித்தர்கள் வாழ்ந்த பழம்பூமிக்கும் பொத்தை மேடுன்னு பேர். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள முதுமக்கள் தாழி அந்த இடத்துக்கும் பொத்தை மேடுன்னு பேர்னா, இந்த திரு இல்லாத பொத்தை தொட்டில் அப்படின்னு வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறாருன்னா ரொம்ப பழமையான ஒரு புடவை. அது இதுக்கு மேலே அதில் நூலை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புடவையில் செவிலி என்னை கிடத்தினாள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறார் பாருங்க. என் தாய் பிரிவிழா தனிமை தலைவ நீ பெற்ற பிள்ளை நான் எனக்கு இது பெருமோ. அதாவது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால செவிலி தான் இவரை வளர்க்குறாரு.
அப்படிங்கும்போது நீ பெற்ற பிள்ளை நான் இறைகிட்ட பேசுகிறாருன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில் கருணை என்கின்ற அந்த பேரிரக்கம் என்கின்ற அந்த இரக்கம் என்கின்ற அந்த தயவு என்கின்ற அந்த பேரருள் என்கின்ற அந்த உணர்விடம்தான் பேசுகிறார். என்னோட அம்மா என்னை கவனிக்க முடியாமல் தூரத்தில் இருக்காங்க, செவிலி என்ன பொத்தை தொட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க, நீ பெற்ற பிள்ளை தானே நான், என்ன நீ கவனிக்க மாட்டேங்கிறியே, நான் இப்போ இப்படி இருக்கேனே, இப்படி இருக்கிறத பார்த்தா உனக்கு மனசு வலிக்காதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இது பெருமோ கருவிலாய் நீ இத்தருணம் இதனை கண்டிடில் சகிக்குமோ நினக்கே, நீ என்னை இப்போ பார்த்தேன்னா உனக்கு இது சகிக்குமா பார்க்கறதுக்கு அப்படிங்கிறார். என்ன பார்த்தேன்னா அதுதான் பெரிய கேள்வி. எதை பார்த்தா அப்படின்னு கேள்வி கேட்குறார். என்னன்னா இன்னமும் அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், தான் அற்ப அறிவு கொண்டவன் என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார் இல்லையா. இவ்வளவு கருணை மயமாக இருக்கக்கூடியவர், இரக்கம் மயமாக இருக்கக்கூடியவருக்கு இன்னமும் அது போதவில்லையாம். அவ்வளவு இரக்கம் அவ்வளவு கருணை இருந்தும் கூட இன்னமும் போதாமையில் இருக்கிறார். நான் இப்படி பரிதவிக்கும் போது இறையே அல்லது கருணையே பேரருளே நீ என்னை இப்படி பரிதவிப்போடு பார்த்தால் உனக்கு மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாருன்னா, எப்படி தன்னை முற்ற முழுக்க கருணையின் வடிவமாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறார்னு பாருங்களேன். அந்த நினைப்பு எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே மாறிடுவோன்னு சொல்லுவோம்ல, அப்படி இன்னமும் நான் கருணையாக இருக்க வேண்டும், இன்னமும் நான் இரக்கமாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாருன்னா, இது எங்கே சொல்கிறாரு? 2ஆம் திருமுறையில் இல்லை, 6ஆம் திருமுறையில் சொல்கிறார். அப்படிங்கும்போது என்பு தோல் போர்த்திய உடம்பு முழுக்க முழுக்க அன்பினால் செய்யப்பட வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார் நம்முடைய வள்ளல் பெருமான். எதுக்காக? நம்மை உய்விப்பதற்காக. ஏனென்றால் நாம் அத்தனை பேரும் பல சழக்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம். சாதி சமயம் மதம் என்கின்ற அந்த சழக்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஒற்றைப்படையாக்கம்னு சொல்கிறோம்ல, எதேச்சாதிகார ஒற்றை சிந்தனை, ஆகமத்தில் சமயத்தில் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைப்படையாக்கம் எதேச்சாதிகாரத்தை எதிர்த்து நம்மை அந்த சிறையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் வள்ளல் பெருமான் இவ்வளவு பாடுபடுறார். பரிதவிப்பாக இருக்குது அவரோட ஒவ்வொரு பாடலை படிக்கும் போதும். என்னன்னா, இப்படி பரிதவித்து நம்மை மீட்பதற்காக இறங்கிய மீட்பராக நம்முடைய வள்ளல் பெருமான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது அவர் மீதான நேசமும் பாசமும் நமக்கு கூடுதல் அடர்த்தியாக இருக்கிறது. அவரோட பாடல்கள்லேயே கரைஞ்சு போயிட மாட்டோமா? அவருடைய உரைநடையிலேயே நெகிழ்ந்து போயிட மாட்டோமா? அல்லும் பகலும் இரவும் பகலும் அவ்வள்ளலாரோடையே நினைப்பிலேயே வாழ்ந்திருக்க மாட்டோமா என்கின்ற அந்த பரிதவிப்பு தான் மேலோங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடலாகத்தான் இதையும் கொடுத்திருக்கிறார். மாயையின் விளக்கம் அப்படிங்கிற ஒரு பாடல். அதாவது வைரத்தொட்டில் இருக்கலாம், தங்கத்தொட்டில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பொத்தை தொட்டில் இருக்குது பாருங்க, அதுதான் உண்மையிலேயே கருணையின் கதகதப்பை கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய வள்ளல் பெருமானிடம். நாமும் அந்த பொத்தை தொட்டிலாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுதான் காலம் காலமாக மனிதகுலம் உயிரினம் தோன்றிய நாளிலிருந்து இருக்கக்கூடிய கருணையின் தொட்டில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.